நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். ஜூன் மாதம் எப்படி இருக்குன்றது ரிஷபராசி மற்றும் ரிஷபலக்ன அன்பர்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. மேலும் மாத பலன்றது ரொம்ப ரொம்ப முக்கியன்றது தெரிஞ்சுக்கோங்க. அதில் உங்களுக்கு எது சாதகம் எது பாதகம் அப்படின்றது கிளியர் கட்டாக சொல்லுவோம். அதில் சாதகம்ன்றது கேட்க கேட்க சந்தோஷம், அதை யூஸ் பண்ணிக்கணும். ஆனால் பாதகத்தில் மாட்டாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணும், எதில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுட்டா லைஃப் உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். இந்த மாசத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய குடும்பத்துல உங்களை புரிஞ்சுக்காத ஒரு நிலை, குடும்பத்துல ஃப்ரிக்ஷன் நிறைய ரிஷபராசி ரிஷபலக்ன நண்பர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த மாசம் அது மாறும் மாதமாக நீங்க மனசுல வச்சுக்கோங்க. 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய குடும்பம் உங்களை புரிஞ்சுக்கும், திருப்தியான ஒரு ஸ்டேஜுக்கு வருவீங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு வேலை போயிடுச்சு, தொழில் முடக்கம், தேவையில்லாத கடன் பிரச்சனை, இதெல்லாம் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கீங்க. எந்த வழியில போறதுன்னே தெரியாம என்னடா பண்றதுன்றது தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ஒரு ஃபவுண்டேஷன் கண்டிப்பா வரும். அந்த ஃபவுண்டேஷன் எப்படி வரும் அப்படின்றதும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது அன்கம்ஃபர்டபுளா நீங்க இப்போ இருக்கிறது, அதனால பெரிய வேலைக்கு தான் போவேன், உங்களுக்குடைய சம்பளத்துக்கு தான் நீங்க போவேன், ஒரு பெரிய ஜாப்ல இருந்தீங்க, திடீர்னு உங்களை ஃபயர் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி ஜாபே தேடிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இப்ப பெரிய மாற்றம் வரும். நிறைய நாள் வேலை கிடைக்காததுனால இப்ப சரி கிடைச்ச வேலைக்காவது போவோம், இனிமே சும்மாவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க அந்த வேலையில ஜாயின் பண்ணுவீங்க. ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா தான் நீங்க போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஆனா அங்க போனவுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை, உங்களுடைய டேலண்ட், வாவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியே உங்களை பாராட்டி டக்கு டக்கு டக்குன்னு ப்ரமோஷனல் ஆஸ்பெக்டும் மன நிறைவை அடுத்த சில மாதத்துல நீங்க பார்ப்பீங்க. ஆனா ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஒரு பெரிய பதட்டமா வேற வழி இல்லாம போறேன்டா அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கும். ஜாப் கிடைக்காதவங்களுக்கு 95% இப்போ ஜாப் கிடைக்கும். பட் நீங்க நினைச்சது ஒன்னா இருக்கும், ஆனா அது நடக்கிறது வேறையா இருக்கும். பட் ஆனா அப்லிஃப்ட்மெண்ட் அப்படின்றது சூப்பரா இருக்கும். ஸோ அதனால இப்ப கிடைக்கிறத அதையும் நழுவ விட்டுறாம நீங்க ப்ரொசீட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயம் சூப்பரான ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு தான் போவேன், நான் ரிஸ்க் எடுக்கலாம் விரும்பல அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. இப்போ வேலையே கிடைக்காம பல மாதங்கள் ஆனதுனால சரி ஓகே சின்னதா ஏதோ ஸ்டார்ட் பண்ணலாம், சும்மா எப்படி உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்னு சின்ன லெவல்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மேபி நீங்க ஒரு ஃபுட் லவரா இருப்பீங்க. ஸோ அந்த ஃபுட் சம்பந்தமான பிளாக் போடுறது அல்லது ஃபுட் சம்பந்தமா நீங்களே குக் பண்ணி காமிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது கடகட கடகடன்னு அதனால உங்களுக்கு அப்லிஃப்ட்மெண்ட் ஏற்படும். ஸோ இது எப்படி வரும்ன்றதே தெரியாது, ஆனா பிறகு சந்தோஷமா இருக்கக்கூடிய நிலையில பிரம்மாண்டமா வரும். கடன் கேட்கிற இடத்துல கிடைக்கும். அதே மாதிரி கடன் வாங்கி கட்ட முடியாம தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப யாரோ பெரிய மனிதர்கள் உங்களுக்காக உங்களோட லிங்க் ஆகி உங்களை பிடிச்சு போய் உங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க பேசி இது ஒரு சொல்யூஷனா உங்களை கொண்டு வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் வட்டி கொடுத்துட்டான் இல்லப்பா, இனி வட்டியை விட்டு முதல் மட்டும் அவன் கொடுப்பான் அப்படின்றதெல்லாம் சமரசமா பேசி அங்க ஸ்மூத்தா பல விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு போகும். இந்த மாதிரி பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். ஆரோக்கியத்துல மனசு இப்ப ரொம்ப பதட்டமான நிலை ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு இருக்கு. நிறைய அலர்ஜி வந்துருச்சு, வயிறு சரியில்லை, இதெல்லாம் உங்களுக்குள்ள மன சந்தோஷம் மன போராட்டத்தினால ஏற்படுறது. இந்த மாசம் அதெல்லாம் தாண்டி அப்பாடி கொஞ்சம் ரிலீவ்டா இருக்குடா, வேற வழி கிடைச்சிடுச்சுடா அப்படின்னு சொல்லி ஒரு திருப்தியான ஒரு மனோநிலைக்கு தள்ளப்படுவீங்க. கொஞ்சம் மெடிடேட் பண்ணுங்க, இன்னுமே சக்சஸ் ரேட்டிங் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்க சூப்பரா நீங்க படிக்க போறீங்க. நீங்க போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். நீங்க வேற ஒரு செக்டார் எடுத்து அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, ஆனா அந்த ஸ்கூல்லயோ காலேஜ்லயோ உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்காது. வேற ஒரு இடத்துல வேற ஒரு நீங்க நினைச்சதை விட வேற ஒரு சப்ஜெக்ட்லயே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆனா அங்க போய் ஒரு மாசத்துக்கு அப்புறம் வாவ் சூப்பரா இதுதான் நானா அப்படின்னு கிரகங்கள் உங்களை கரெக்டான வழிக்கு டியூன் பண்ணி எடுத்துட்டு போகும். அதனால பயப்பட வேண்டிய அவசியங்கள், எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய அவசியங்களே இல்லை. இன்னும் சொல்ல போனால் சிவில் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் எழுதுறவங்க, சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கெல்லாம் எழுதுறவங்க சூப்பராக எழுதுங்க. பயப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கூட கிடையாதுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ வீடு கட்டணும், வீடு வாங்கணும், இடம் விற்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வீடு விற்கிறது, நீங்க நினைச்ச ரேட்டை விட ஜாஸ்தி கிடைக்கிறது, டக்குன்னு யாரோ வாங்கிக்கிறது, அவங்க சொல்லும்போது இந்த பணம் கொடுத்துட்றேன்ப்பா
உன்னுடைய லேண்ட் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம்ப்பா, ஓகே அப்படின்னு கேட்பாங்க. நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒண்ணு, ஆனா அதை விட ஒரு 25 to 30% எக்ஸ்ட்ரா கொடுத்து டக்குன்னு வாங்கிட்டு டக்குன்னு வந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி பல 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 நல்ல விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. பட் சில எச்சரிக்கையான விஷயங்களும் இருக்கும். எந்த மாதமா இருந்தாலும் சரி, ஒரு காயின் மாதிரி தான், அதுல ஒரு பக்கம் பிளஸ் ஒரு பக்கம் மைனஸும் இருக்கும். அந்த மைனஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுல மாட்டாம இருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்படின்னா, 6ஆம் தேதிக்கு பிறகு பல விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். 6ஆம் தேதிக்கு முன்னாடி பல விஷயங்கள், வீடு வாகனம் இதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு. 6ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தையருக்கும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அம்மா நீயே புரிஞ்சுக்கலன்னா என்னம்மா பண்றது, அம்மா நான் அவங்களோட சும்மா தாம்மா நின்றுட்டு இருந்தேன், இப்படி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் உங்களுக்குள்ள உங்க கருத்து வேறுபாடு தாய் தந்தையருக்கு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6ஆம் தேதி செவ்வாய் கேதுவோட போய் சேர்றாரு. அது சூரியனுடைய வீடு. ஸோ அந்த இடத்துல நீங்க அரசு வழியிலையும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அண்ட் குடும்பத்துக்கிட்ட உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு 6ஆம் தேதிக்கு பிறகு. எந்த ஒரு பேச்சு நீங்க பேசினாலும் நிதானம் அப்படின்றது வேணும். யாரையும் புண்படுத்திடவே கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கணும். அண்ட் உங்களுடைய வண்டி வாகனம் இதெல்லாம் வந்து ஏதாவது ரிப்பேர் ஆகிறதுக்கும் தேவையில்லாத எக்ஸ்பெண்டிச்சர் அங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா, திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுடைய 7ஆம் வீடு யாரு, செவ்வாய். அவர் போய் கேதுவோடு இருக்கிறதுனால இந்த மாசம் தயவு செஞ்சு எந்த ஒரு திருமண முன்னேற்றத்துக்கு உண்டான ப்ரொசீஜர் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாக்குறீங்க, பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னா, ஜாதகம் பொருந்தி இருக்கு, பொண்ணு பார்க்க போலான்னு சொன்னா கொஞ்சம் இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் அதை தவிர்த்துடுங்க. அப்போ வந்து அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் மாறினதுக்கு அப்புறம் நீங்க போலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க இல்லாம இப்ப நீங்க போனீங்க அப்படின்னா கருத்து போராட்டம் பெரிய லெவல்ல வந்து மாட்டிக்குவீங்க. அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா அப்பாக்கும் உங்க அம்மா அப்பாக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்து கூட அங்க வந்து டக்கஃபோர் வர்றதுனால என்ன பண்றதுன்னே புரியாத ஒரு நிலையில இருப்பீங்க. என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு, இனி கல்யாணம் ஒரு 2 மாசத்துல அப்படின்றவங்க கூட இந்த மாசம் நீங்க பழகும் போதும் செய்யும் போதும் நிறைய கருத்து வேறுபாடுகள் உங்களுக்குள்ளேயும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சுற்றத்தால் உறவுகள் இவங்களோடையும் வர வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எதையும் பெருசுப்படுத்தாம இப்ப போகல அப்படின்னா நிறைய என்கேஜ்மெண்ட்ஸ் ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்களுக்கு நிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு, தேவையில்லாத அல்பமான விஷயத்தினால். ஸோ எந்த ஒரு டிசிஷனும் இந்த மாசத்துல நீங்க அது சம்பந்தமா எடுக்காம இருக்கிறது மேலும் சிறப்பை கொடுக்கும்ன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியம் யாரு அப்படின்னா, புது மனமான தம்பதிகள். ஸோ அவங்கக்குள்ள இப்ப எக்கச்சக்கமான ஃப்ரிக்ஷன் வரும். உடனே நீங்க என் ஹஸ்பண்டே இப்படிதான்ப்பா, என் ஒய்ஃபே இப்படிதான், ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னே தெரியல, நிம்மதி போயே போச்சு, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு கார சாரமா வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து, ஏண்டா இந்த பொண்ணு எப்படியோ தெரியாம பண்ணிட்டோம், வேண்டான்னு வாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பல கருத்துகள் உங்களுக்கு வரும். ஸோ இதெல்லாம் பெருசுபடுத்தாம இந்த மாசம் எது சம்பந்தமான டெசிஷன்ஸ், ஏன் அப்படின்னா நான் நிறைய பார்க்குறேன், 10 நாள்ல என்ன குடும்பத்தை புரிஞ்சுக்க முடியும், ஒரு மாசத்துல என்ன குடும்பத்தை புரிஞ்சுக்க முடியும், ஒரு வருடமே வேணும் ஒரு குடும்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓரளவாவது. அப்படி இருக்கும்போது இப்ப நடக்கக்கூடிய விஷயத்துல நீங்க பிரச்சனைக்குள்ள மாட்டாம இருக்கணும் அப்படின்றதான் தாழ்மையான கருத்து. அண்ட் மேலும் இந்த 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்க ஏதாவது லேண்ட் வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னா அங்க வில்லங்கங்கள் பெருசா வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த டாக்குமெண்ட்டை 3 தடவையாவது பாருங்க. அதே மாதிரி ஜூன் மாசம் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து செவ்வாய் மாறின பிறகு நீங்க வந்து அந்த லேண்டுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாசம் நான் சொல்ற விஷயத்துலலாம் எச்சரிக்கை இல்லை அப்படின்னா பெரிய லெவல்ல மாற்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. எதுலையுமே நிதானம் வேணும் அப்படின்றது மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மேலும் வைகாசி விசாகம் செவ்வாயினுடைய நாள் ஜூன் மாசம் 9ஆம் தேதி அருமையா வருது. ஸோ அன்னைக்கு முருகனை நினைச்சு நீங்க ஒரு நெய் தீபம் போட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அரளிப்பூ உங்க கை நிறைய வாங்கிட்டு வாங்க, முருகனுக்கு சாத்துங்க. சாத்திட்டு மனதார வேண்டுங்க. அவர் தான் வியூகத்தை கொடுக்கக்கூடியவர். நிறைய ரிஷபராசி ரிஷபலக்ன அன்பர்கள் அது எந்த ஃபீல்டு எந்த வயதினரா இருந்தாலும் சரி, ரொம்பவே எப்படி போறதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு ஃபண்டமெண்டல் ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு இந்த மாசம் அற்புதமான இருக்கு. அதே மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப்ல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. வார்த்தையை விட்டுறாதீங்க. மீட்டிங்ஸ்ல எல்லாம் உட்காரும் போது நீங்க எதை பேசணும், எப்படி பேசணும், யாரை புண்படுத்துவாங்க, யார் உங்களை புண்படுத்துவாங்கன்றதே புரியாது. ஸோ சைலண்ட் மெயின்டைன் பண்றதும் அப்புறம் டிசைட் பண்ணலாமே அப்படின்னு உங்களுடைய ஆப்ஷனை தள்ளி வைக்கிறதும் தான்
சிறப்பு. நட்பு வட்டாரத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. நிறைய கெட்ட பேர் வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கு. அறியாம புரியாம எப்பயோ செய்த பிழைகள் கூட இப்போ நட்பை வந்து வேண்டாண்டாடி விற்று அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய பாதகங்கள் அங்க ஏற்படுத்துது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அண்ட் மேலும் செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து சூரியனுடைய வீடு அப்படின்னு சொல்லும் போது நீங்க உங்களுடைய குடும்பத்தார் உங்களை புரிஞ்சக்கூடிய நிலை இருக்குமே ஒழிய, பட் அதுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க எச்சரிக்கையாவும் இருக்கணும்ன்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க மன்னிச்சு ஏண்டா இப்படி பண்ண வாடா அப்படின்னு சொல்லி போகும்போது அதை வந்து நீங்க நியாயப்படுத்த விரும்பாதீங்க. என்னமோ நடந்துருச்சு என்னமோ வச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்க மூவ் பண்ணி போகத்தான் வேணும். அப்படி இல்லைன்னா நிறைய பிரச்சனைக்குள்ள நீங்க மாட்டிக்குவீங்க. குழந்தை வழியில உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து படிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. உங்க குழந்தைங்க படிச்சுட்டு இருந்தாலும் சூப்பரா இருக்கு. உங்க குழந்தைகள் தான் உங்களுடைய துருப்புச்சீட்டு. ஸோ உங்க குழந்தைகள் உங்க குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய மன வேறுபாடை அங்க கொண்டு வந்து ஸ்மூத்தா முடிக்கிறது உங்க குழந்தைகளாகத்தான் இருக்கும். ஸோ குழந்தைகளால் நிறைய நிறைய நன்மைகள் சொல்லிட்டே போலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வழிகாட்டுபவராக உங்க குழந்தை இருப்பார். அண்ட் மேலும் பாத்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் வீட்டுல சனி இருக்கிறது பெரிய 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 பலம். எவ்வளவு பிரச்சனை எப்படி இருந்தாலும் அந்த 11ஆம் வீட்டு சனி பகவான் ஃபைனலா உங்களுக்கு லாபகரமாவே முடிச்சு கொடுப்பார். ஹனுமனை கையில வச்சுக்கோங்க. நிறைய வில் பவர் வேணும். உங்களுடைய இப்ப ஜெயிக்கக்கூடிய தன்மையே வந்து வில் பவர் தான். ஸோ ஹனுமனுடைய கோயிலுக்கு போறது, முருகனுடைய கோயிலுக்கு போறது, ஹனுமனுடைய செந்தூரத்தை நீங்க வச்சுக்கிறது, சந்தனம் வச்சுக்கிறது, இதெல்லாம் நிறைய முகப்பொழிவை கொடுக்கும். நீங்க யாருன்னு சாதிச்சு காமிக்கக்கூடிய ஒரு காலம். ஸோ இதை வந்து மனசை தளர விட்டுறாம நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் பண்ணுங்க. ஆரோக்கியத்தில் ஸ்கின்லையும் அலர்ஜிலையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஜீரண உறுப்புகள்ல கேர்ஃபுல்லா இருங்க. நீங்க வந்து லாங் டைம் டயபெட்டிஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா மருந்துகளை ஸ்கிப் பண்ணாம நீங்க கரெக்டா மருந்துகள் எடுத்துக்கணும். உங்க மைண்டை வந்து தெளிவா வச்சுக்கோங்க. மூட் அவுட் ஆயிடாதீங்க, மூட் ஸ்விங்ஸ்குள்ள மாட்டிடாதீங்க. ஸோ இதுக்கெல்லாம் தான் வந்து நீங்க சுப்பிரமணிய புஜங்கம் கேட்கும் போது உங்களுக்கு மன தெளிவு கொடுக்கும். வேல்மாறல் கேட்கும் போதும் அந்த வேல் வந்து உங்களுக்கு வழிகாட்டும். ஸோ நிறைய நிறைய மாற்றங்கள் முன்னேற்றத்துக்கு உண்டான மாற்றமாக மாதமாதான் இந்த ஜூன் மாதம் பார்க்கப்படுது. ஸோ சம்திங் சூப்பர். நீங்க எப்போ எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க 11ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி விடியற் காலை வரைக்கும் ரொம்ப 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 எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப தேவையில்லாத பிரச்சனைக்குள்ள மாட்டிடாதீங்க. 11ஆம் தேதி 8:10 இரவுல இருந்து 14ஆம் தேதி 5:38 விடியற் காலை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். ஸோ மனசு அலைப்பாயக்கூடிய இந்த காலகட்டத்தில் தெளிவா மட்டும் கேர்ஃபுல்லா மட்டும் இருந்துக்கோங்க. மற்றபடி வேற எந்த பயமும் இல்லை. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.